தற்செயலாக நடக்குதுன்றோம். இல்லைங்க, தேவ செயலுங்க. நம்ம இந்த கிளாக் மாதிரி கடவுள் செட் பண்ணியிருக்கிறாரு. அப்படியே சூரியன் உதித்து சூரியன் மறைந்து அப்படியே அதான் அப்படி ஏதோ ஒரு கால சக்கரம்ன்ற மாதிரி அப்படி போயிட்டே இருக்கு. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குது அப்படி நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஜீசஸ் சொல்றாரு, நோ, அப்படி கிடையாது. உங்கள் பரமபிதா அவைகளுக்கு பிழைப்பூட்டுகிறார். It is not happen automatically. No. அப்படி நீ யோசித்தனா உனக்கு வாழ்க்கையில் எதுவுமே விளங்கலன்னு அர்த்தம். உங்க அப்பா அதுக்கு சாப்பாடு போடுகிறார். உங்கள் பரமபிதா அதுக்கு என்ன பண்றாரு? பிழைப்பு ஊட்டுகிறார். Your father feed. நம்ம என்ன நினைக்கிறோம்? அது ஆட்டோமேட்டிக்காக ஏதோ நடக்குது. அதான் பிரச்சனையே. நம்ம பிரச்சனையே எல்லாம் அப்படியே நடந்துக்கிட்டே இருக்குதுங்க அப்படின்னு நினைக்கிறோம். அதனால தான் கடவுள் எங்க அப்படின்ற கேள்வியே வருது. ஆனால் இயேசு வம்சத்தில் வந்த தேவன், தேவகுமாரன், அவர் சொல்றாரு, இங்க பார்ப்பா, எல்லாம் அப்படியே இந்த டைம் கிளாக் படி அப்படிலாம் நடக்கல. உங்க அப்பா தான் எல்லாத்துக்கும் உடுத்து விற்கிறாரு, உங்க அப்பா தான் எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டுட்டு இருக்கிறாருன்ற. ஆமென். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும், எல்லாம் சொல்லுங்க, அவைகளையும் ஹூ? உங்கள் பரம பிதா. ஏதோ நமக்கு ஏதோ நடக்குதுன்னு நினைக்கிறோம். நோ, இட் இஸ் நாட் ஆக்சிடென்ட். இட் இஸ் நாட் ஆக்சிடென்ட். ஏதோ தற்செயலாக நடக்குதுன்றோம். இல்லைங்க, தேவ செயலுங்க. எல்லாம் சொல்லுங்க, தற்செயல் கிடையாது. நம்ம தெரியல பை லக், பை சான்ஸ். நோ, பை காட். கம் ஆன் பீப்புள். நீங்கள் இந்த இடத்துக்கு வரலன்னா வாழ்க்கையை விட்டுருவீங்க. நீங்கள் இன்னைக்கு காலையில் வந்திருக்கீங்கன்னா பை சான்ஸ் இல்லை, பை கடவுள் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு காலையில் இதை கேட்டுட்டு இருக்கீங்கன்னா ஏதோ அப்படி கிடையாது. இட்ஸ் a works of God. ஆமென். அப்படி நடக்குது அப்படி கிடையாது. நோ, கடவுள் நடத்துகிறார், கடவுள் போஷிக்கிறார், தேவன் உடுத்து விற்கிறார். ஏசு சொல்லல அது படைச்சு அன்னைக்கு முடிச்சுட்டு அவர் போயிட்டாருங்க. இல்லை, தேவன் தன் கிரியைகளை முடித்தார், எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டாரு. இப்போ என்ன பண்றாருன்னா அவர் தொடர்கிறார். என்ன தொடர்றார்? ஏசு சொல்றார், என் அப்பா, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன். திரித்துவம் ஓய்வில் இல்லை, திரித்துவம் இப்பொழுதும் இயங்கி கொண்டிருக்கிறது, இப்பொழுதும் வேலை செய்து கொண்டிருக்கிறது. மனுஷனுக்காக கடவுள் வேலை செய்கிறார். God works. ஓய்வின்றி உழைத்த சூரியன் இங்கு உறங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு கலைஞர் கலரில் எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆனால் உங்க சூரியன் ஓய்வில்லாமல் உங்களுக்காக இன்னும் உழைத்து கொண்டே இருக்கிறது.